Thank you.
நன்றி. வணக்கம். திருச்சபைக்கு ஒப்பான இந்த தெய்வீக திருச்சபைக்கு வள்ளி என்ற உயர்ந்த பாத்திரத்தை தாங்கியிருக்கும் அடியாரின் பணிவான வணக்கம் பல. தண்டவாணி அளவறிவான முருகனாம், அவன் தமது அறியாதமை காக்கும் ஆழ்மருகனாம். மோனப்பழம் ஏற்க முயன்றதை போக்க, ஞானப்பழம் நோக்க நம் கவலை தீர்க்க, வண்ணமையில் ஏறி வர வேண்டும் முருகா, என் எண்ணம் ஈடேற எமக்கருள் புரிவாய். கண்ணை இவை போல காக்கின்ற தம்மை உன்னை பணிவதற்கு உண்டேனை பெண்மக என்று சொல்லி அந்த கந்த பெருமானை வணங்கினால், கந்த பெருமானை வணங்குவோமா அம்மையார் கருணை முகங்கள் காக்கும் கரங்களோ ஈராறு, என் முருகன் வாழும் வீடாறு, முகம் பார்த்து இறங்க வேறாறு, கந்தன் கருணை முகங்கள் எல்லாம் சாமி ஊர்வலம் வரும் பொழுது அருமையா வாசிச்சாங்க. அந்த நாதசுர கலைஞர்கள் அவ்வளவு அருமையா, சுதி பேதம் கொஞ்சம் கூட விலகல, அவ்வளவு இனிமையா கேட்கும் பொழுது. இப்பெல்லாம் ரீமேக்ஸ் பண்ணி அவங்களா பாடுறாங்க, அது கேட்க நல்லா இல்லை. ஆனா அவங்க பாடுனது, அவங்க வாசிக்கிறத கேட்கும் பொழுது அதுவும் ரொம்ப சிரமம். அது நாதஸ்வரத்தெல்லாம் தம் கட்டி அவ்வளவு பிச்சு போய் நிக்கிறது பெரிய விஷயம்.
கேட்கும் போது மணி என்ன நாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அடுத்து எந்திரிச்சேன் போய் கை கொடுக்கணும்னு தோணுச்சு. ஆனா தூரல் விழுந்துட்டே இருந்தா அவங்க இப்படி வள வந்தாங்களா ரொம்ப பாராட்டணும்னு தோணுச்சு. அதனால ஆமா அவங்க எந்த ஊரா? நம்ம ஊர் அவங்க. எங்க பக்கத்துல எங்க வீட்டுல விசேஷம் வச்சா கண்டிப்பா நம்ம ஊர்ல இருந்து உங்களை அழைச்சிட்டு போவேன் நான். ஆமா இதே ஊருக்கு நாங்க பார்க்க வச்சு எங்க வீட்டு விசேஷத்துக்கு அதே கலைஞர்கள் அழைச்சிட்டு போவேன். வருஷத்துல எப்படி எனக்கு கல்யாணம் நடக்கும் அது கண்டிப்பா நான் எவ்வளவு ஒரு விஷயமா மனம் உருகி சொல்லிட்டு இருக்கேன். நீங்க இடையில போந்து பார்த்தீங்களா? 60ஆம் கல்யாணம் இல்லம்மா, பிள்ளைக்கு கல்யாணத்தை தாங்க. மேலெடுத்து விளைகளை வேறருக்கு விழவா கந்தா சண்முகா அச்சராட்சரா உன் பக்தியாக என்னையும் என் சகோதரர்களையும் இந்த நாட்டு மக்களையும் காத்து தீர்க்காயுசும் செல்வ செழிப்பும் தெய்வ சிந்தனையும் தந்தனின் கருவிகளால் என்றும் எங்களை காத்துள்ள வேண்டும் என்று அனைவரும் உன்னையே எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். கண் பரப்ப முருகா. முருகன் மீது பக்தி இருக்கா இல்லையான்றது தெரியாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். முருகா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லக்கூடிய மகிமைய முருகப்பெருமான் நமக்கு கொடுத்திருக்காரு. உங்களுக்கு கொடுத்திருக்காரு என்னன்னு தெரியல, இந்த அடியாளுக்கு கொடுத்திருக்காரு. அப்படி கொடுத்திருக்கிறாருன்னா எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அந்த வார்த்தையெல்லாம் நம்ம வாயால சொல்லணும்னாலே பல கோடி புண்ணியங்கள் கிடைக்குமா? அதுக்காக நீங்க செஞ்ச பாவம் போயிருமான்னு கேட்க கூடாது. ஒருவேளை நம்ம பாவங்கள் தெரியாம செய்திருந்தோம்னா அந்த பாவத்துக்கு உண்டான தண்டனைகள் கண்டிப்பா உண்டு. ஆனா முருகா முருகா முருகான்னு உருவம் பாத்தீங்களா? எதுவுமே வேணும்னு இறைவனுக்கு நம்ம கேட்கணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா அவன் இன்றி ஒரு அணுவும் அசைவது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆள்பவனும் அவனே, ஆட்டி வைப்பவனும் அவனே. ஏன்னா நம்ம எல்லாம் சாட்டை இல்லாத பம்பர மாதிரி, சாட்டை அவர் கையில இருக்கு, சுத்தி விடுறது அவர் வேலை. இது நல்லாவே தெரியும். அப்புறம் ஏன் கோயிலுக்கு போய் எனக்கு இது வேணும் அது வேணும் ஏன் அவர்கிட்ட நம்ம கேட்கணும்? முருகா உன்னை நினைக்கிற மனதை மட்டும் எனக்கு கொடு, இந்த நிறைவு எனக்கு போதும். அப்படி முருகன் பேரை சொல்லும் பொழுதே தன்னறியாத ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் மனசுக்குள்ள வருது. இதை விட வாழ்க்கையில ஒரு விஷயம் வேணும்னு நினைக்கலாமா? இந்த விஷயம் நிரந்தரமா இந்த பத்தாதா, நிரந்தரமா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட எப்படி சொல்ல நல்லா இருக்கும்.